கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகின்ற இந்த உபவாச தவ காலத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு வார்த்தையின் எழுத்துக்களின் உறுப்பு நமக்கு முக்கியம். ஆண்டவர் சொல்றாருல, இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையோ, அந்த எழுத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் மாறாது. அப்போ இந்த இதுல 3 வேர்டு தான் இருக்கு. ஜெபம், உறுதி, தரித்து நிற்கணும். தரித்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே சிலை மாதிரி நிற்கிறது. அதே சிலை தரித்து அந்த காரியத்தில் நிலைத்து நிற்பது. நிலைத்து நிற்பது. அப்போ எப்படி நிலைத்து நிற்கணுமா? உறுதியாய். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு பஸ்ஸில் போறீங்க, ஒரு வேளை ஃபுட்போர்டு அடிக்கிற அதில் ஒரு பையன் நிற்கிறான்னு வச்சுக்கிங்க, அந்த கம்பியை உறுதியாக பிடிச்சிக்கலைன்னா அவன் கீழே விழுந்துருவான் இல்லையா? அவன் கரெக்டாக பிடிச்சிருந்தானா வண்டி எத்தனை கோணலும் மாணலும் இந்த பக்கம் சாயட்டும் அந்த பக்கம் சாயட்டும் நெளிஞ்சி வளைஞ்சி போகட்டும், எப்படி போனாலும் அவன் அந்த கைப்பிடியை அவன் உறுதியாய் பிடித்திருக்கும் போது அவன் கீழே விழ மாட்டான். அந்த முனையில நின்னா கூட அவன் தொங்கிக்கிட்டுனாலும் போயிடுவான். இதுதான் உறுதியாய். அதே அவன் உறுதி இல்லாமல் பிடிச்சிருந்தானா லேசாக பஸ்ஸு சடன் பிரேக்கு போட்டாலும் பொத்துன்னு கீழே விழுந்துருவான், சக்கரம் அவன் மேலே ஏறிடும். இப்படித்தான் பிரியமானவர்களே, அந்த உறுதியாய் பிடித்து கொள்வது என்னன்னா, நாம் எதை உறுதியாய் பிடித்து கொள்ளணும்னா, ஜெபத்தில் ஜெபத்தை உறுதியாய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும், தரித்து நிற்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்து நில்லுங்கள். நம்ம என்ன செய்வோம்? ஜெபிச்சு 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 ஆமாம் இது நடக்கலைப்போ அப்படின்னு விட்டுருவோம். இல்லை பிரியமானவர்களே, ஏன்னா அவர் வேலை இன்னும் வரவில்லை. இன்றைக்கு இந்த தவ காலத்தில் நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மோடு தேவன் பேசுகிற வார்த்தை, எந்த காரியம் தாமதமாகிறது, நாம் அவர் சொல்லுவார், எதையாவது தேவனுடைய சித்தப்படி கேட்டால் அது நடக்கணும். சித்தத்தை மீறி நம்ம கேட்டால் நடக்காது. இப்போ நம்ம பிள்ளைங்களே, பெத்த பிள்ளைங்களே பாருங்களேன், நம்மகிட்ட எதனாலும் ஒன்று தகுதிக்கு மீறி அவங்க கேட்குறாங்க, அப்போ நம்ம தரமாட்டோம். பைக்கு வாங்கி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1,50,000 லட்சத்துக்கு தான் எனக்கு பைக்கு வேணும் அப்படின்னு அடம் பண்ணுற பிள்ளைங்க இருக்குது. எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும்னு இருக்குது. ஆனால் அப்பா கையில் அப்பா இதுதான் உனக்கு லைஃபுக்கு சேஃப்டி, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேகமாக 200 கிலோமீட்டர் வேகமாக போகும்ப்பா, வேண்டாம்ப்பா உனக்கு இதுதான் சேஃப்டின்னு அப்பா சேஃப்டியை பார்த்து கொண்டு அவர் என்ன செய்வார்னா, அவர் என்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாரோ அதை தான் வாங்கி பிள்ளை கோவிச்சுக்கணும். ஏன்னா அது பிள்ளை நன்மைக்கு. அப்படி ஒரு அப்பா வாங்கி கொடுத்தாரோம். 2வது நாள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறதுலேயே ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் போயிட்டாங்க. அதாவது என்ன ஆகிதுன்னா, மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா, வேகமாக போகுமா, அது என்ன வண்டின்னு தெரியல, 2 வீலர் தான், லேக்ஸு 1,50,000 என்னமோ. அப்போது தேவன் நாம் அவரிடத்துல கேட்கிற விண்ணப்பத்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நிச்சயமாக தருவார். அவர் இல்லை என்று சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கும் மனிதன் அல்ல. நமக்கென்று வைத்திருக்கிறதை நமக்கு கொடுத்தே தீர்வார். ஏன்னா பூரணமான எந்த ஈவுகளும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது நம்ம தேடவே வேண்டாம், அது நம்மளை சேரும். ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் நாவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பே உன் தேவை என்னவென்று அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு தெரியும், நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம், நம்ம பாடுபட போகிறோம், சிலுவையில் நம்ம மரிக்க போகிறோம் அப்படின்னு நைட்டெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாரா? இரவெல்லாம் விழுத்து ஜெபம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டுமானாலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படின்னு சொல்லி இரவெல்லாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அதிகாலையில் போய் அவருக்கு வல்லமை இருக்குது, அவர் தெய்வம். கையை நீட்டுனா பிசாசு ஓடுது, தொட்டா குருடன் பார்வையடைகிறான், குஷ்டரோகி சுகமாகிறான், ஊமையன் பேசுகிறான், செவிடன் கேட்குறான், மரித்தோர் உயிரடைகிறான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் அவர் ஜெபிக்காமல் இருந்தாரா? அதிகாலையில் போய் ஜெபிக்கிறார். ஏன்னா அவர் மனித உருவில் இருந்தார். அதிகாலையில் போய் ஜெபிக்கிறார், இரவு நேரங்களில் ஜெபிக்கிறார், மலை மேலே ஏறி போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணுகிறார். அன்னைக்கு சீஷர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணுறார். ஆனால் சீஷர்கள் அவரோட சேர்ந்து ஜெபிக்கலை, தூங்குறாங்க. ஆனாலும் அவர் ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா?
இன்றைக்கும் இந்த தவ காலத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து நம் தேவன் சொல்லுகிறார், 1 மணி நேரம் நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆமாம், நம்மளுடைய தேவைகளுக்காய், நம்மளுடைய பாதுகாப்புக்காய், நமக்கு மாத்திரம் இல்லை, ஆத்துமாக்களுக்காய், மற்றவர்களுக்காய், தேசத்திற்காய். ஒரு தடவை மோகன் சில்லாசரஸ் அவர் சொன்னார், 1 மணி நேரம் ஜெபம்ன்றது நீங்கள் இந்தந்த பாயிண்டெல்லாம் அவர் 5 நிமிஷத்துக்கு இது 5 நிமிஷத்துக்கு இதுன்னு சொல்லியிருந்தார். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணி நேரம் போகிறது தெரியாது, 10 நிமிஷம் மாதிரி போயிடும்னார். அது உண்மைதான். ஜெபிச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரே காரியத்தை இல்லை, நம்ம ஜெப வேலையில் போய் உற்சாகமாக உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அந்த காரியங்கள் நடக்கிறது பிரியமானவர்களே. தேவனிடத்தில் இது நடக்காது, இது இல்லைன்னு இல்லாதபடி திருந்தாத பிள்ளைகளாக இருக்கட்டும், இவன் மாட்டான், இவன் என்னத்தை மாறினா வேண்டாம் அப்படின்றது இல்லை. தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் ஆத்துமாக்களுக்காய். இவங்க இனிமேல் ரட்சிக்கவே படமாட்டாங்க. நம்ம யார் முத்திரை குத்துறதுக்கு? கர்த்தர் அவர்களை தாயின் கருவில் முன்குறிச்சிருக்கிறார். அதனால தான் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். அப்போ நம்ம ஜெபமானதை பிசாசானவன் தடுக்கிறான். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் இது நடக்காது போகாது இல்லை, நிச்சயமாக நடக்கும், நிறைவேறியே தீரும். அப்போது ஜெபத்தில் நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுகின்ற வார்த்தை. தேவனோடு நீங்கள் பேசும்போது பிசாசு நம்ம வாழ்க்கையில் நடுவில் வர முடியுமா? முடியாது. அவன் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் கண்ட்ரோலில் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். ஆண்டவர் நம்ம செட்டைகளுக்குள்ளே நம்ம இருக்கோம். அதிகாலை எந்திரிச்சு உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்கள், நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்னு அர்த்தம். பிசாசு நம்மளை தொட முடியாது. ஜெபம் என்பது நிச்சயமாக அவசியம் பிரியமானவர்களே. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போல. எல்லா குப்பையும் கொண்டு வந்து சாத்தான் போடுவான். எல்லா விதமான பிரச்சனைகளை ஒன்றுக்கு பின்னால் கொண்டு வருவான். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் உறுதியாய், இத்தனை மணிக்கு நம்ம ஜெபிக்கணும்னா அந்த டைம் குறித்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கே அருமை. தானியேல் அப்படித்தானே ஜெபிச்சார். காலை, மதியம், மாலை, அந்த 3 நேரங்களும் கரெக்டாக அந்த டைமில் போய் முழங்கால் போட்டு அந்த எருசலேம் நகரத்தை நோக்கி, அந்த ஜன்னலை நோக்கி, அந்த ஜன்னல் வழியை பார்த்து தேவனை அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் என்பது வழக்கமாக நமக்கு மாற வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் அநேக நேரங்களில் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால, கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால நம் தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிச்சை கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட பிச்சை எடுக்கிறோம். நாம் தேவைகளுக்காய் நாம் ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் பிச்சை கேட்குறோம். வேண்டாம் வேண்டாம். நாம் தேவனோடு அவரை மகிமைப்படுத்தி அவரோடு அந்த ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவமாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு அனுபவமாய் அது போதும். அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரமாய். அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்த தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்தி, நாம் தேவனை துதித்து, நாம் தேவனுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி, நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, உபத்திரவத்தில் நாம் பொறுமையாய் நாம் காத்திருந்து, இந்த ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவனுடைய சித்தம் அருமையாய் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் பிரியமானவர்களே. எந்த காரியங்கள்லாம் நடக்கலை, எதெல்லாம் முடியலை, வேண்டாம். அதாவது ஒரு நோக்கமில்லாதபடி ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஜெபத்தை நாம் என்ன செய்யணும்? மேன்மையாக நினைக்கணும். இந்த ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு டைம் வேஸ்ட்டுன்னு சிலர் நினைப்பாங்க. இல்லை, ஜெபம் என்பது உங்கள் ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன்னா அந்த ஜெபத்தில் போனவொடனே நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, தேவனை உயர்த்துவீங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஒர்ஷிப் தான் பண்ணணும். அப்போ தேவனை மகிமைப்படுத்தும் போது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் நாம் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வருகிறது. அதை நாம் முதல்ல விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி வரும்போது அவர் நம்ம சொல்கிறது நிச்சயமாக அவர் கேட்கும். நான் ஜெபம்னு தனியாக அந்த ஜெபிக்கிறதுக்குன்னு உட்கார்ந்தாலும் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தவொடனே அந்த பாட்டின் மூலமாகவே ஜெபம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எத்தனை பாடல்கள் அரை மணி நேரம் பாடினாலும் 3/4 மணி நேரம் பாடினாலும் நான் பாடி முடிச்சுட்டு தான் நினைப்பேன், நம்ம பாட்டே பாடிக்கிட்டு இருந்துட்டுமே. ஆனால் இல்லை,
அந்த பாட்டிலேயே என் ஜெபமும் தேவனுக்குள்ள தெரியப்படுத்தி போயிருக்குன்னு அர்த்தம். கடைசி ஒரு 5 நிமிடம் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் சொல்லி, அதாவது அந்த தேவைகளை நாம் அந்த பாதத்தில் வைக்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். குடும்பத்தில் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். இந்த ஆண்டவர் தன்னுடைய அந்த தவ காலத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாரோ, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்துடன் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னது போல இரவு நேரங்களில் நம்ம தூக்கம் வரலைன்னா ஜெபிக்கணும். தூக்கம் வரலையேன்னு சொல்லி செல்லு பார்க்கக்கூடாது. நமக்கு தூக்கம் வரலையா, நல்லது, ஆண்டவர் நம்மளை எழுப்பியிருக்கிறார், தூதன் எழுப்பியிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி படுக்கையிலேயே நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். தேவனிடத்தில் அவரை உயர்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க, அவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கிட்ட சொல்லுங்க, ஜெபிங்க. ஆத்துமாக்களுக்காய் அடுத்த வீட்டு குழந்தைய நம்ம வளர்த்தா, ஊரார் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானாக வளருன்ற மாதிரி நமக்குன்னு கேட்குறத விட பிறருக்காய் ஜெபிக்கும் போது நம் காரியங்கள் தானாக நிறைவேறும். பிரியமானவர்களே, இதை இந்த தவ காலத்தில் நாம் புரிந்து கொள்வோம், நாம் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். என் பொண்ணோட திருமண காரியத்தில் அவளுக்கு தடையாக வருதுன்னு சொல்லி எங்கள் சர்ச்சில் போய் நான் ஜெபிக்கும் போது அவங்க அதான் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, நம்ம சர்ச்சில் 8 பேர் வாலிப பிள்ளைங்கள் ஜெபத்துக்கு திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, 8 பேரையும் நாங்கள் தர்றோம், இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த உண்மையாய் அந்த 8 பிள்ளைங்க பெயரை வைத்து அவர்களுக்கு திருமணத்தை ஏற்ற துணையை கொண்டு வந்து நடத்தி தரும் ஆண்டவரேன்னு நான் ஜெபிக்கும் போது என் பிள்ளையினுடைய திருமணத்தை ஆண்டவர் விரைவாய் முடித்து கொடுத்தார். இதுதான் பிரியமானவர்களே ஜெபம். இப்படித்தான் நம்ம ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காய், தேசத்திற்காய், ஊழியர்களுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய். இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள், உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை வாலிப பிள்ளைங்கள் போதை பழக்கத்துலேயும் இந்த இதுலேயும் குடியிலையும் அது கீழ்ப்படியாமையிலையும் போகிறாங்க. அவங்களுடைய பேரை சொல்லி அவர்களுடைய ரட்சிப்புக்காய், அவர்களுடைய மன மாறுதலுக்காய், மறுரூபத்திற்காய் நீங்கள் பெயர் எழுதி வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம பிள்ளையை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், ரட்சிப்பார். இது உண்மை. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம் ஜெபத்துக்கு பதில் வரும், வந்தே தீரும். ஜெபத்துக்கு பதிலே இல்லை அப்படின்னு போகாது. 2 ஒன்று எஸ் ஆர் நோ. அவர் சித்தப்படி நம்ம ஜெபிக்கலைன்னா அது நோ. ஆனால் அவர் சித்தத்துக்கு ஜெபிக்கும் போது அது எஸ். ஏற்ற வேலையில் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஜெபம் என்பது இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது, தேவனுக்கு நன்றி செலுத்துவது, அவர் இத்தனை காலங்கள் நமக்கு செய்ததற்காக நம் தேவனுக்கு அவரை நாம் மகிமைப்படுத்துவது, பிறருக்காய் ஜெபிப்பது. கடைசியில் நம்மளுடைய காரியங்களுக்காகவும் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். புத்தி கெட்டாத ஒரு சமாதானம், ஆராய்ந்து முடியாத ஒரு அதிசயம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இந்த தவ காலத்தில், இந்த நாளில் நாம் ஜெபத்தில் உறுதியாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோமா? நீங்களும் நானும் கற்றுக்கொள்வோம். இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்கு, ஜெபிக்கிறவங்க இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்கு, மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மையும் நம் பிள்ளைகளையும் உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து பாருங்கள், 40 நாட்களும் பாருங்கள். பார்க்குறது பெருசில்லை பிரியமானவர்களே. நாம் இந்த ஜெபத்துக்குன்னா அதை நாம் ஒப்பு கொடுப்போம். அற்புதத்தை சீக்கிரமாக நிச்சயமாக நம்ம பார்ப்போம். நம் தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் பேசுகின்றவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிடாத தேவன், ஒருபோதும் நம்மளை மறவாத தேவன். நம்மளை அவர் மறக்கவே மாட்டார். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் உண்மையோடு நாம் தேவனை தேடுவோமா? ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போமா? கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைய பொழுதிலும் பாருங்கள். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்களை நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி தான் இதை பார்க்குறீங்க, நான் பழைய வீடியோக்கள் பார்க்கலைன்னா கவலைப்படாது, எல்லாம் வரிசையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 40 நாள் தியானத்தில் நான் வேறு வீடியோ போடலை. ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் 40 என்ற ரகசியத்தை குறித்து. வேதத்தில்
40 அப்படின்ற வார்த்தையெல்லாம் என்ன வருது, எந்தெந்த இடங்கள்ல வருது, அது என்ன காரியன்றதை குறித்து போடுறேன் ஷார்ட் வீடியோ. இந்த லாங் வீடியோ வந்து தேவன் நம்மளை எப்படி மறுரூபப்படுத்துகிறான்ற வார்த்தை. 40 நாட்களும் உபவாசம் தேவைதான். மற்ற காரியங்கள் அதை காட்டிலும் இந்த மனம் மறுரூபமாகிறது இந்த 40 நாட்களில் நமக்கு மிகவும் அவசியம். அதை குறித்து தான் இந்த காலங்களில் நம்ம தவ காலங்களில் தியானிக்கிறோம். இந்த தியானத்தோடு இணைந்திருங்கள். 1வது நாள்ல இருந்து 13வது இந்த நாள் வரையிலும் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். தேவன் பேசுகின்ற வார்த்தை, அதற்கு நம்ம கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களையும் நாம் நிச்சயமாக நாம் கண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் நிற்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை பொழுதுல வீடியோ பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். காட் பிளஸ் யூ.